வலையொலி நேயர்களே வணக்கம். திருக்குறள் மீது ஒரு புரட்டுவாதம், திருக்குறளை வளர்த்த கிறிஸ்தவர்கள் மீது ஒரு பொய் புரட்டுவாதம், திருக்குறளை வளர்த்த தந்தை பெரியார் மீது ஒரு புரட்டுவாதம், திருக்குறளை உலகெங்கும் பரப்பிய சான்றோர்கள் மீது சேறுவாரி இறைப்பது, இது ஒரு கூட்டத்தினுடைய அடிப்படையான வேலையாக இருக்கிறது. அதாவது பரவாயில்லை, இந்த திருக்குறள் என்பதே முழுக்க முழுக்க வடமொழியில் இருந்ததான் வந்தது என்கிற ஒரு பொய் பிரச்சாரம் இது. தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த வடமொழி தான் திருக்குறள் என்கிற ஒரு பொய்யான தவறான புரட்டு கட்டமைப்பு. இவற்றையெல்லாம் நாம் தோலுரித்து காட்ட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நண்பர்களே, இனிய நண்பர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தனிநாயக அடிகளாரை பற்றி நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். தனிநாயக அடிகளார் என்பவர் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் நடப்பதற்கு காரணமாக இருந்தவர் மட்டுமல்லர். தமிழ் கல்ச்சர் என்கிற ஒரு இதழை நடத்தி உலக பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் 1950 காலங்களிலே தமிழினுடைய பெருமையை ஆங்கிலத்தில் எழுதி கமில் செலவில் போன்ற ஆசர் போன்ற மிகப்பெரிய பன்னாட்டு அறிஞர்களை தமிழ் இலக்கியத்தின்பால் ஈர்த்தவர். இன்றைக்கு தமிழ் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தனிநாயக அடிகளார். அவரை போகிற போக்கில் விமர்சிக்கிற தகுதியெல்லாம் உங்களுக்கு இல்லை. அதுபோல் நீங்கள் இதழ் நடத்தி தமிழினுடைய பெருமையை, சங்க இலக்கியத்தினுடைய பெருமையை உலகம் முழுவதும் நீங்கள் பரப்பியிருந்தால் நீங்கள் பேசலாம். அது மட்டும் இல்லை நண்பர்களே, அவர் உலக இலக்கிய சான்றோர்களுக்கெல்லாம் எப்படி திருவள்ளுவரும் சங்க இலக்கியமும் வேறாக இருந்தது என்பதையும் முன்வைத்திருக்கிற மிகச்சிறந்த ஒப்பிலக்கிய அறிஞர். நீங்கள் குறிப்பிடுகிற தெய்வநாயகம் என்பவர் இருக்கிறாரே, அவர் வேறு, தனிநாயகம் அடிகளார் வேறு. தெய்வநாயகம் என்பவர் சில கருத்தியல்களை முன்வைக்கிறார். அதில் யாருக்கும் உடன்பாடு இல்லை. இந்த நாட்டில் இருக்கிற 99.9 விழுக்காடு கிறிஸ்தவர்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அது ஏதோ 100 விழுக்காடு கிறிஸ்தவர்களும் அந்த தெய்வநாயகம் பேராசிரியர் அவர்களை ஊக்குவிப்பது போலவும் தமிழக அரசு ஊக்குவிப்பது போலவும் ஒரு பொய்யான கருத்தியலை இவர் முன்வைக்கிறார். நண்பர்களே, அது மிக தவறான கருத்து. அடுத்து, மால்கம் ஆதித்ய சேஷையா அவர்கள் யுனெஸ்கோவினுடைய தலைவராக இருந்தவர், மிகப்பெரிய பேரறிஞர், மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர். அவர் திருக்குறளையும் விவிலியத்தையும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அவர் மட்டுமில்லை நண்பர்களே, நான் 300 ஆண்டுகளாக அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கும் கூட பேராசிரியர் மருதநாயகம் போன்றவர்கள் விவிலியத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கீத பாடல்களுக்கே தோற்றுவாய் அகன் பாடல்கள் தான். இதைத்தான் தனிநாயக அடிகளாரும் குறிப்பிட்டார். ஹீப்ரு மொழியில் எப்படி தமிழ் இலக்கியத்தினுடைய தாக்கம் இருக்கிறது என்று. இந்த புரட்டு பேர்வழிகளுக்கு பொய்யை புரட்டை சொல்லி ஏதாவது கலவரம் ஏற்படுத்த வேண்டாமா என்பதையே குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள். அதை போலவே இந்த கிறிஸ்தவர்களெல்லாம் திருக்குறளை தவறாக பதிப்பித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பொய்யை கட்டமைக்க விரும்புகிறார். அதாவது யாரோ ஒரு ஆள் அதை செய்திருக்கலாம். அவர் தியாகராஜ செட்டியாரை பற்றியும் பாண்டித்துரை தேவரை பற்றியும் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அது உண்மை, நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அதை அன்றைக்கு இருந்த எந்த கிறிஸ்தவர்களும் ஏற்கவில்லை, எந்த ஐரோப்பிய அறிஞர்களும் ஏற்கவில்லை என்பதுதான் உண்மை. நண்பர்களே, அவரை கண்டித்து பல கட்டுரைகளை அப்போவே ஐரோப்பியர்களும் எழுதியிருக்கிறார்கள். அதெல்லாம் நான் நண்பர் சீனிவாசன் அவர்களுக்கு இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை நண்பர்களே, இங்கே திருக்குறளை டால்ஸ்டாய் வழியாக தான் காந்தி தெரிந்து கொண்டாள். டால்ஸ்டாய் லத்தீன் மீடியத்தில் படித்தவர். டால்ஸ்டாய் யாரை குறிப்பிடுகிறார்? 1723 பெஸ்கி பாதிரியார் என்கிற வீரமாமுனிவர் எழுதிய மொழிபெயர்ப்பை தானே காந்திக்கு சுட்டி காட்டுகிறார். அப்போ 1729 உலகம் முழுவதும் திருக்குறளை கொண்டு போய் சேர்த்தவர்கள் இந்த கிறிஸ்தவர் தொண்டர்கள் என்பதை பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை நண்பர்களே, இன்ட்ரெஸ்ட்லி இந்த ஸ்பெசிமல் லிட்ரேச்சர் ஆஃப் ஹிந்து லிட்ரேச்சர் என்ற அன்றைக்கு அதை மொழிபெயர்த்தார். அந்த ஹிந்து என்பது வேறு, இவர்கள் சொல்லுகிற ஹிந்து என்பது வேறு. அப்போ ஹிந்து என்றால் இந்தியா என்கிற பொருள், இந்திய இலக்கியம் என்கிற பொருளில் நீங்கள் ஹிந்து கிறிஸ்தவ மதம் என்றே ஒரு மதம் 1860களில் அன்றைக்கு இருந்தது. இந்திய கிறிஸ்தவர்கள் என்கிற முறையில் அந்த தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கும் தென் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அதனால் இவர்கள் சொல்லுகிற ஹிந்து என்பது வேறு, அந்த காலத்தில் ஹிந்து என்கிற சொல் பயன்பட்ட முறை வேறு என்பதையும் இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நண்பர்களே, போகிற போக்கில் மிக நுட்பமாக பல பொய்களை பல புரட்டுகளை இவர் அள்ளி வீசுகிறார். மறைமலையடிகளாரை பற்றி குறிப்பிடுவது வரவேற்க தகுந்தது. நாங்கள்லாம் மிகப்பெரிய முன்மாதிரியாக தனித்தமிழகத்துடைய தந்தையாக மறைமலையடிகளாரை போற்றுகிறோம். நீங்கள் உங்களுடைய RSS இயக்கமும் மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்வீர்களே, ஆனால் நாங்கள் உங்களை வாழ்த்துவதற்கு தயங்க மாட்டோம். மறைமலையடிகளார் என்ன சொன்னார்? தமிழ் இலக்கியத்திலிருந்து எப்படி தமிழ் இலக்கியத்தை சமஸ்கிருதத்திலிருந்து மீட்டெடுத்தார், சமஸ்கிருத சொற்களை எல்லாம் விரட்டி அடித்தார். அவர் ஆரியர்களை பற்றி எழுதியிருக்கக்கூடிய அறிவுக்கொத்து நூல் நீங்கள் படித்திருக்கிறீர்களா? அவருடைய கொள்கையெல்லாம் ஏற்றுக்கொள்வோமா? தனியாக நீங்கள் மேடை அமையுங்கள். தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கிறேன்.
பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களே, 2 பேரும் விவாதிப்போம். மறைமலையடிகளாருடைய சிந்தனைகளை ஏற்று போற்றுபவர்கள் கிறிஸ்தவர்களா, ஏற்று போற்றுபவர்கள் தமிழர்களா, நீங்கள் சொல்லுகிற ஆர்எஸ்எஸ்காரர்களா என்பதை நிறைய பேசுவோம் நண்பர்களே. அதே போலவே போகிற போக்கில் இதை திராவிடர் கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பொது உடைமை இயக்கத்தையும் கொண்டு வந்து இங்கே பேசுகிறார். நான் ஆர்எஸ்எஸ் நண்பர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இனிய தோழர்களே, நீங்கள் நுட்பமாக கவனிக்க வேண்டும். 1931 திருக்குறளை பல்லாயிரம் படிகள் அச்சிட்டு பரப்பியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் தமிழனுடைய ஒரே நூல் அது என்று குறிப்பிட்டார். ஒரு முறை குண்டுகடியில் அவரை கேட்டபோது, குடி செய்வார்க்கு இல்லை பருவம், குடும்பக்காரனுக்கு நேரங்காலம் இல்லாமல் உழைக்கணும், திருக்குறள் தான் நம்முடைய வழிகாட்டி என்று பேசியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரை பற்றிய புரட்டுகளை இவர்கள் பேசுவதை இத்தோடு நிறுத்தி கொள்வது நல்லது நண்பர்களே. அது மட்டுமில்லை நண்பர்களே, பல்வேறு புரட்டுகளை இவர்கள் முன்வைக்கிறார்கள். ஏதோ இந்த ராமகிருஷ்ண மடத்தை பற்றியும் அது அவர்கள் இந்து மதம் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் சொன்ன மாதிரி தோன்றுகிற வரையில் இவர் நுட்பமாக பேசுகிறார். நான் என்ன கேட்கிறேன் என்றால், உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று வழக்கு போட்டவர்கள் ராமகிருஷ்ண மடத்துக்காரர்கள். அதே போலவே வீரசைவர்கள் என்கிற லிங்காயத்துகள் நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வெற்றியும் பெற்று சிறுபான்மை மதம் என்று இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். இதற்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? தொடர்பே இல்லாமல் தொடர்பு படுத்தி மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு இவர்கள் கிறிஸ்தவர்களை எதிரியாக கட்டமைப்பதை குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் எப்படி ஏற்க முடியும்? ரொம்ப நுட்பமாக பேசுகிறார் ஒருவர். திருக்குறளை இப்படியெல்லாம் யார் அதை ஏற்றார்கள்? யாருக்கு அது இன்றைக்கு பரப்பப்பட்டது? மிக நுட்பமாக நான் இங்கே அதை மறுக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த திருக்குறளை பரப்பிய கிறிஸ்தவர்கள் மாதிரி இங்கிருந்து வேறு எவரும் செய்ததில்லை. நான் யாரையும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. கிண்டர்ஸ்லி, அதற்கு பிறகு எல்லீஸு, அதற்கு பிறகு ஜியு போப் திருக்குறளை ஐரோப்பியர்கள் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஒன்றை நுட்பமாக குறிப்பிட விரும்புகிறேன். இந்திய மொழிகளிலே இன்றைக்குத்தான் நம்முடைய செம்மொழி மத்திய தமிழாயினரும் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய மொழிகளே, அது ஃப்ரெஞ்சாக இருந்தாலும், ஜெர்மனாக இருந்தாலும், ரஷ்ய மொழியாக இருந்தாலும், ஆங்கிலமாக இருந்தாலும் 300 ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்கிற பணி. அவர்களையெல்லாம் ஏதோ மதம் மாற்றவர்கள் வந்தவர்கள் போல ஒரு பொய்யை சொல்லுவது, அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருந்தது என குறிப்பிடுவது. ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு தான் அஜெண்டா இருக்கிறது. பிற்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் முன்னேறுகிறார்களே, படிக்கிறார்களே, அவர்களை வீழ்த்த வேண்டுமே, அவர்களுக்கு இந்த கிறிஸ்தவர்கள் பணிபுரிகிறார்களே என்கிற வயிற்றெரிச்சலில் நீங்கள் அவர்கள் மீது விழுந்து பிராண்டுகிறீர்கள். அதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை நண்பர்களே, அவர் அந்த பொழிவில் பல்வேறு கருத்துக்களை போகிற போக்கில் உதிர்த்து விட்டு போகிறார். ஆமாம், திருக்குறள் உலக பொதுமுறை இல்லை என்கிறது முன்வைக்கிறார். தர்ம அர்த்த காம மோட்சம் என்கிறார். என்ன இதெல்லாம்? இது பரிமேலர்கள் காலத்திலேருந்து சொல்லப்பட்டு வருகிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அது பல அறிஞர்கள் நிறுவி இருக்கிறார்கள். நீங்கள் காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பாலில் இருக்கக்கூடிய செய்தியும் நீங்கள் சொல்லுகிற வடமொழி சொல்லுகிற காமமும் ஒன்றா? இது உளவியல் சார்ந்தது, அது உடலியல் சார்ந்தது. இரண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு. இப்போ நீங்கள் அர்த்த சாஸ்திரத்தை எடுத்துக்குவோம். அதான் நீங்கள் தானே சாணக்கியருங்கிறீங்க. அதுவும் அடுத்த பொய். சாணக்கியருடைய காலம் எவ்வளவு பிற்பட்டது, திருவள்ளுவர் காலம் எவ்வளவு முற்பட்டது. ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் இவர்கள் கட்டமைக்கிறார்கள். ஏதோ காளிதாசன் சொன்னதை திருவள்ளுவர் சொன்னார். காளிதாசனுக்கும் சாணக்கியனுக்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்தவர் திருவள்ளுவர். வேண்டுமென்றே இவர்கள் அந்த பொய்யை குற்றப்படுத்துவதில் ரொம்ப குறியீடாக இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுகிற மனுநீதியும் அறத்துப்பாலும் ஒன்றா? நீங்கள் சொல்லுகிற அர்த்த சாஸ்திரமும் பொருட்பாலும் ஒன்றா? அர்த்த சாஸ்திரத்தில் ராத்திரியில் கண்ணு தெரியணும்னா ஆந்தைய கொன்று கண்ணில் சுற்றி பூசிக்கிட்டு போங்க கண்ணு தெரியுங்கிற மூடத்தனங்கள் இருக்கும். பொருட்பாலில் அமைச்சருக்கான அல்லது ஆட்சியாளர்களுக்கான மிகச்சிறந்த பொருளாதார சிந்தனைகள், அரசியல் வழிகாட்டுதல்கள் இவையெல்லாம் இடம்பெற்றிருக்கிற ஒரு நூலை போய் வேண்டுமென்றே அது மாதிரி எதுவுமே இல்லாத இந்த தர்ம அர்த்த காம மோட்ச கொள்கைகளோடு ஒப்பிடுவது என்பது இருக்கிறதே, இதுதான் திருக்குறளை இழிவுபடுத்துகிற ஒன்று என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஊழ்வினையை பற்றித்தான் பல ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் எழுதியிருக்கிறார்களே. அவர்களுக்கு ஐரோப்பியர்களுக்கு புரிய வைப்பதற்கு யார் இல்லை என்றார்கள்? அவர்களே திருவள்ளுவரை இந்திய நாட்டை சார்ந்தவர் என்று தானே குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் இவர் வேண்டுமென்றே பல பொய்களை கட்டமைக்க விரும்புகிறார். அதை நான் இங்கு சுட்டிக்காட்டுவது என்னுடைய கடமையாக இருக்கிறது நண்பர்களே. ஏனென்றால் திருவள்ளுவரை சிறுமைப்படுத்தி இது ஏதோ எல்லாமே வடமொழியிலேருந்து வந்தது என்கிற அந்த ஆரிய பார்ப்பனிய அந்த சிந்தனையை கொண்டு இங்கே திணிக்க விரும்புகிறார். அது முழுக்க முழுக்க தவறு என சொல்லுவதற்காகவே நான் இந்த காணொலியை இங்கே வெளியிடுகிறேன் நண்பர்களே. மால்கம் ஆதிசேஷையா பற்றி நிறைய பேசுவோம், தெய்வநாயகத்தை பற்றி நிறைய பேசுவோம்.
அவரை யாரும் ஏற்பதில்லை. முதலில் நீங்கள் இந்த தனிநாயக அடிகளாரையும் தெய்வநாயகத்தையும் போட்டு குழப்பிக்கொள்வதை ஒத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. அதே போல் திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 என்பதை எப்போதோ நாம் ஆதரிக்கிறோம். உங்களுடைய RSS அதை ஏற்றுக்கொள்கிறதா? திருவள்ளுவர் ஆண்டை இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடைமுறையில் வைத்திருக்கிறதே. அது நடைமுறையில் இல்லாமலா செய்துவிட்டது? ஏதோ ஸ்டாலினுக்கு வெட்கமில்லை என்கிறார். நான் கேட்கிறேன், இன்றைக்கும் தமிழக அரசுடைய அரசாணைகளிலே திருவள்ளுவர் ஆண்டு தான் இருக்கிறது. எப்படி நீங்கள் நடுவண் அரசில் சக ஆண்டு என்கிற ஒன்றை கொண்டு வந்து போட்டு இருக்கிறீர்களோ அது மாதிரி கூட இல்லை நண்பர்களே. எங்களுக்கென்று மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கும் சைவ மதத்துக்காரர்கள் சைவர்கள் இந்துக்கள் இல்லை என்பார்கள். இன்றைக்கு லிங்காயத்துகள் நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பே வாங்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கும் கிறிஸ்தவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதை நான் நுட்பமாக அதே போல் இவர் பேசுவதில் பல புரட்டுகள் இருக்கின்றன. தனிநாயக அடிகளார் போய் நம்முடைய வாய் சுப்பிரமணியா அவர்களை சந்தித்தார் என்கிறார். தனிநாயக அடிகளார் 1980 இறந்து விடுகிறார். பல்கலைக்கழகம் 80 பிற்காலத்தில் தான் இங்கே வருகிறது. அதை கட்டமைக்கிறார்கள். ஒரு இறந்து போன ஒருவர் தன்னுடைய ஆய்வுகளை கொடுத்தார் என்று கோருவதெல்லாம் மிக மோசமான ஒன்று. அதை போலவே இயேசுநாதர் டீ விற்றார், இயேசுநாதர் வீடு விற்கிறார் என்றெல்லாம் சொல்லலாமா என்று இவர் கேட்கிறார். இந்த மதக்கலவரம் செய்வதற்கு நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லுவீர்கள். ஆனால் ஒன்று நான் நண்பர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் டாவின்ஸ் கோடு பார்த்திருப்பீர்கள் அல்லது படித்திருப்பீர்கள். இல்லை என்றால் படியுங்கள். விமர்சனத்தை ஏற்பது தான் அந்த மதம். நீங்கள் இயேசுநாதர் மேலே விமர்சனம் செய்து உலக நாடுகளில் யாரும் அதை பற்றி கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு பாத்திரம் அல்லது ஒரு மதம் அல்லது ஒரு பொது மனிதனை பற்றி விவாதம் என்பது இயல்பாக நடக்கும். அதுக்கு யாரும் அங்கே கலவரமெல்லாம் தூண்டுவதில்லை. நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், விமர்சனங்கள் அது ஒன்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டியவை தான், கூடாதவை அல்ல என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை போலவே இவர் பல்வேறு நுட்பமான கருத்துக்களை அதில் பேசுகிறது. போகிற போக்கில் கிறிஸ்தவர்கள் திருக்குறளுக்கு எதிரானவர்கள் என்கிறார். நான் உங்கள் கேட்கிறேனே, நீங்கள் ஏன் இந்த சில 1000 ஆண்டுகளாக பல 100 பகுதிகளை பள்ளிகளை நடத்தியிருக்கலாமே? பிற்பட்ட பட்டியலின மக்களுக்கு அறிவு தந்திருக்கலாமே உங்களுடைய அமைப்புகள்? இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் குறளுக்கெல்லாம் ஏதோ கிறிஸ்தவர்கள் எதிரானவர்கள் என்கிற மாதிரி பேசுகிறார். 300 ஆண்டுகளாக இங்கே ஏதிலியர் இல்லங்களை, அனாதை இல்லங்களை நடத்தி தாய் தந்தை அற்ற தமிழர்களை, தாய் தந்தை அற்ற இந்தியர்களை வளர்த்தவர்கள் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு கூட அவர்கள் நடத்துகிற அனாதை இல்லங்களை மூடிவிட்டால் பல லட்சம் இந்துக்கள் தெருவில் நிற்பார்கள். நான் நேரடியாகவே சவால் விட விரும்புகிறேன். தொழுநோயாளர்களுக்கான மருத்துவமனைகளை கிறிஸ்தவர்கள் நடத்தவில்லை என்றால் அவர்கள் அனாதைகளாக இறந்து கிடப்பார்கள். உங்களை போன்ற ஓரிருவர் சுமத்துகிற பொய்யான புரட்டு குற்றச்சாட்டு, அரசியலுக்காக சுமத்துகிற குற்றச்சாட்டுகளுக்காக அவர்கள் தங்களுடைய பொதுத்தண்டை நிறுத்தப் போவதில்லை. ஆனாலும் நீங்கள் விடாமல் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஏதோ இவரெல்லாம் பகுத்துண்டே பள்ளியில் ஓம்பாதவர்கள் என்பதைப் போலவும் எவ்வளவு பேர் வெளிநாட்டிலிருந்து தங்களுடைய சொத்தை விற்று கொண்டு இங்கே தமிழகத்தில் பெண்ணிக்குயிக்காக இருக்கட்டுமே, நீங்கள் டிக்பி, நீங்கள் நான் ஒரு 100-150 பேரை சொல்ல முடியும். அவன் சொத்தை விற்று கொண்டு பகுத்துண்டு கூட இல்லை, தன் முழு சொத்தையுமே தமிழர்களுக்காக, முழு சொத்தையுமே இந்தியர்களுக்காக, தன்னுடைய வாழ்க்கையை இந்தியர்களுக்காக. நான் பேராசிரியர் ராம சீனிவாசன் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் போய் நீங்கள் தேடுங்கள். ஃபஸ்ட்டு கிராமர் புக் ரிட்டன் பை யாருன்னு கேளுங்க. எல்லாம் அந்த கிறிஸ்தவ ஐரோப்பியர்கள் தான் இந்திய மொழிகளுக்கு பூராக இலக்கணம் எழுதியவர்கள். என்ன நீங்கள் பேசுகிறீர்கள்? ஒரு வரலாற்றை நீங்கள் கூறுகிற புரட்டாலும் பொய்யாலும் மறைத்து விட முடியுமா? மறைத்து விட முடியாது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்படி ஒரு பொய்யை தகவமைத்து அது ஏதோ இங்கு இருக்கிற கிறிஸ்தவர்களெல்லாம் இந்து மதத்தை அழிக்க வந்தவர்கள் என்பதைப் போல திருவாசகத்தை ஜீப்பு போய் மேற்தார். நான் தனி இதே வெளியிட்டிருக்கிறேன். திருவள்ளுவர் பயிலே அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். ஏன் நீங்கள் அதை செய்யலாமே? உலகம் முழுவதும் பரப்புங்களேன். திருவாசகத்தை ஜியு போப்பு பரப்பியதை விட நீங்கள் செய்து விட்டீர்கள் உங்கள் RSSகாரர்கள். உங்கள் இந்த மேதகு மனிதர் ஜியு போப்பை விமர்சிக்கிறார். அவருக்கு என்ன யோகிதை இருக்கிறது? திருவாசகத்தையும் திருவருட் பயனையும் நாளடியாரையும் தமிழ் இலக்கியங்களையெல்லாம் புறநானூற்றையும் ஆங்கிலத்தில் கொண்டு போய் திருக்குறளையும் உலகம் பூரா சேர்த்தவராயிட்டே ஜியு போப். அவர்களையெல்லாம் உங்களைப் போல குறுகிய மனம் படைத்தவர்கள் இல்லை, குறுக்கு புத்தி உடையவர்களும் இல்லை.
அவர்களெல்லாம் பறந்துபட்டு மொழியையும் இலக்கியத்தையும் கொண்டு போய் உலகம் முழுவதும் சேர்த்தவர்கள். ஆகையினாலே நான் இங்கே உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன், இது போன்ற பொய்யான தவறான வதந்திகளை பரப்பி மக்களிடையே வெறுப்புணர்ச்சியை தூண்டுகிறீர்கள். மொத்தத்தில் உங்களுடைய ஹிடன் அஜெண்டா கிறிஸ்தவர்கள் மேல் வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். அது கூட ஒரு குறியீடான சொல்லை பயன்படுத்துகிறீர்கள். பிரியாணி என்கிற சொல் இஸ்லாமியர்களையும், கேக் என்கிற சொல் கிறிஸ்தவர்களையும் குறிக்கிறது போன்ற ஒரு குறியீடோடு நீங்கள் பேசுகிறீர்கள். உங்களுடைய அந்த பயன்பாட்டை நான் வரவேற்கிறேன், மகிழ்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பேக்கரிகள் 99 விழுக்காடு இல்லை 100 விழுக்காடு நடத்துபவர்கள் இந்துக்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இந்தியாவில் அதிகமான பிரியாணி கடைகளை நடத்துபவர்கள் இந்துக்கள். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த உணவு பண்பாடு இருக்கிறதே, யார் வேண்டுமானாலும் எந்த உணவை வேண்டுமானாலும் உண்ணலாம் என்பது தான் அரசமைப்பு சட்டம். உங்களுக்கு ஏன் அதை நீங்கள் குறியீடாக்க விரும்புகிறீர்கள்? எனக்கு ஒன்றும் அது புரியவில்லை. இந்த நாட்டில் ஏதோ கேக்கு யாருமே சாப்பிடாத மாதிரியும், கிறிஸ்தவன் மட்டும் சாப்பிட்ற மாதிரியும், பிரியாணி ஏதோ இஸ்லாமியர் மட்டும் சாப்பிட்ற மாதிரியும், என்ன மாதிரியான தகவமைப்பு இது? என்ன மாதிரியான விருப்பு பேச்சு இது? ஆகையினாலே ஒன்றை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த ஐரோப்பியர்கள் அல்லது அந்த கிறிஸ்தவர்கள் செய்தது போல பழசை விட்டு தள்ளுங்கள். நாளைக்கு நீங்கள் செய்யுங்கள். இன்றைக்கு நீங்கள் 24 பல்கலைக்கழகங்களை வைத்திருக்கிறீர்கள் சமஸ்கிருதத்துக்கு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நிறுவனத்தை அமைங்க, நாங்கள் வரவேற்கிறோம். தமிழ் வழியை கொண்டுகிட்டு வாங்க, நாங்கள் வரவேற்கிறோம். அதையெல்லாம் செய்வதை விட்டு தேவையில்லாமல் அவர்கள் தமிழ் வெறுப்பாளர்கள், அவர்கள் இலக்கிய வெறுப்பாளர்கள், திருவள்ளுவருக்கு வெறுப்பாளர்கள் என்கிற மாதிரி பொய்யை கட்டமைக்காதீர்கள். பொய் ஒரு நாளும் நிற்காது. இன்னும் பேசுவோம், விவாதங்களில் பேசுவோம். நன்றி.